Hi friends, Assalamu alaikum. Welcome to Fatima's Lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are doing well. இன்றைக்கி வந்துட்டு ஒரு ட்ராவலிங் vlog, இன்னும் ஒரு டே இன் மை லைஃப் vlogனே சொல்லலாம். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் வெளியே போகிறதுமே இருக்குது. ஸோ அதையுமே வந்து நான் இந்த vlogல வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். மார்னிங் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு டீ தான் வந்து குடிச்சிருந்தேன். அம்மா வந்து ஆல்ரெடி டீ போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ குடிச்சிட்டு வந்து நம்ம வெளியே போகிறதுக்கு ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு, நம்மக்கிட்ட எவ்வளோ தான் ட்ரெஸ் இருந்தாலுமே அந்த வெளியே போகிற அன்றைக்கி ஒரு ட்ரெஸ்ஸுமே வந்து கண்ணில் படாது, அந்த மாதிரி இருக்கும். ஒரு ட்ரெஸ் எடுத்தால் இதில் இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் எல்லா ட்ரெஸ்லையும் எல்லா குறையுமே தோணும். அதே மாதிரி தான் அதுக்கப்புறமாட்டி இந்த ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்திருந்தேன். இது வந்து ஒரு பிங்க், ஒரு டார்க் பிங்க்கில் ஃபுல் ஒரு வெஸ்டர்ன் டாப் மாதிரி வரும். ஹேண்ட்மே வந்து 3/4 ஹேண்ட் மாதிரி வரும். 3/4க்கு கொஞ்சம் மேலே இருக்கும். பட் போட்டோம் அப்படின்னா 3/4 மாதிரி தான் இருக்கும். இந்த டாப்புமே வந்து நான் போடலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டேன். இதுக்கு ஆக்சசரிஸ் வந்து நான் இந்த இயரிங் தான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த இயரிங் வந்து நம்ம வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்லாம் போட்டால் ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்கும், காதுக்கு வெயிட் இல்லாமல். என்கிட்ட இருக்கிற சிலதை மட்டும் நான் இப்போ காட்டுறேன். சில ஆக்சசரிஸ் மட்டும், இயரிங்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் காட்டுறேன். எனக்கு வந்து பேசிக்காக வந்து ஜும்கானா ரொம்ப பிடிக்கும். இப்போது என் கையில் வந்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் தனியாக போட்டு வச்சுருந்தேன். பேலன்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. ஸோ அதை வந்து தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். இதுவுமே வந்துட்டு ஒரு ஒயிட் கலர், பட் இதில் வந்து ஸ்டோன் வந்து விழுந்துருச்சு. ஸோ அந்த ஸ்டோனுமே என்கிட்ட இருக்குது. இதை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் போட்டோம் அப்படின்னா. அண்ட் இந்த இயரிங் வந்து நாங்கள் விஆர் மாலில் வாங்கியிருந்தோம். கிளிப்பு வாங்கினா இயரிங் வந்து அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆஃபரில் தான் வாங்கியிருந்தோம். பட் இது அவ்வளோவா வந்து ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து சூட் ஆகலை. இது வந்து சொல்லணுன்னா ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினோம். ஸ்டோன்ஸுமே வந்து இதில் விழுந்துருச்சு. பட் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அப்படியே வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது, பட் எல்லாமே வந்துட்டு உள்ளே இருக்குது. நான் அதை ஒரு வீடியோவாக போடுறேன். இந்த பேங்கிள் வந்து இப்போ ரம்ஜானுக்கு வாங்கியிருந்தோம் ரீசெண்டாக. ஸோ இதுவும் போடலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த செயின், இது வந்து என் ஃப்ரெண்டு வந்து என் பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. டாலர் வந்து செம்ம அழகாக இருக்கும். பட் நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தனால அந்த செயின் மட்டும் கொஞ்சம் லைட்டாக கருத்த மாதிரி ஆகிடுச்சு. ஃபேஸ்க்கு நான் பேசிக்காக எதுவுமே போட மாட்டேன். எனக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ எது போட்டாலுமே வந்து எனக்கு ஒத்துக்காது. ஸோ இது வந்து செட்டாஃபில்ல வந்துட்டு டெய்லி யூஸ்க்காக ஒரு ஹைட்ரேட்டிங் லோஷன் மாதிரி வாங்கியிருந்தேன். பட் இது வந்து என்னோடய ஸ்கின்க்கு வந்து செட் ஆகலை. இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா ட்ரை ஸ்கின் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் ரெண்டுத்துக்குமே ஓகே அப்படின்னு போட்டிருக்கு. பட் இது நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி க்ரீஸியாக எனக்கு தெரியுது. ஆனால் வந்து ட்ரை ஸ்கின்க்கு வந்துட்டு இது செம்ம ஒரு வேல்யூன்னு சொல்லலாம். அது போட்டோம் அப்படின்னா உங்கள் ட்ரை ஸ்கின் வந்துட்டு ரொம்பவே வந்து சாஃப்டாக ஆன மாதிரி ஆகிடுது. ஆனால் இந்த வெனுசியாவோடைய இந்த பாடி லோஷன் வந்துட்டு நம்ம போட்டோன்னா நல்லா ஸ்கின் வந்து அப்சார்ப் ஆகிடுது அண்ட் க்ரீஸியாகவும் இல்லை. இது நம்ம போடுறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் டெய்லி யூஸ்க்கு வந்துட்டு. உங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே காட்டாது. பட் செட்டாஃபில் வந்துட்டு ட்ரை ஸ்கின்க்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னே நான் சொல்லுவேன். உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த வெனுசியாவுடையது. அதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்கின்லையுமே வந்துட்டு ஈஸியாக அப்சார்ப் ஆகிடும். நம்ம யூஸ் பண்ண உடனே கொஞ்சம் க்ளோவாகவும் இருக்கும் நம்ம ஸ்கின்னு. அந்த ஒரு மாதிரி ஆயிலியாக இல்லாமல் நல்ல ஒரு சாஃப்டாக வந்து நம்மளுக்கு ஸ்கின் வந்து இருக்கும். பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு நல்லா அப்சார்ப் ஆகிடுச்சு. அண்ட் ஒரு க்ளோவாகவுமே இருக்கும் நம்ம ஸ்கின்னு. அண்ட் ஃபேஸுக்கு வந்து நான் இந்த க்ளோ அண்ட் லவ்லியோட பிபி க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். நான் வேறு எதுவுமே வந்து யூஸ் பண்ண மாட்டேன். இது மட்டும் போட்டு காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிட்டோன்னா நல்லா க்ளோவாக தான் இருக்கும். தென் வந்து கிளம்பியாச்சு. டைம் வந்து ஆல்ரெடி லேட்டாகவே ஆகிடுச்சு. ஸோ சீக்கிரமாக வந்து கிளம்பிட்டு போயிட்டோம். போன உடனே வந்து அங்கே வந்து பிரியாணி செஞ்சுட்டு இருந்தாங்க. சின்னம்மாவும் மாமாவும் சேர்ந்து தான் வந்து பிரியாணி செஞ்சாங்க. நானுமே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். கட் பண்ணுறது, கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்ப் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பிரியாணி வந்து அன்றைக்கி சொல்லணுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதோட ரெசிபி வந்துட்டு நான் இன்னொரு நாள் இன்ஷால்லா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். போன உடனே வந்து செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 2:30 அந்த மாதிரி வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே வந்து சாப்பிடவுமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ரைஸ் போடுறோமா, அது வந்து உடையாமல் நல்லா உதிரியாக வந்துருந்துச்சு ரைஸு. தம் பிரியாணி தான் செஞ்சுருந்தாங்க. அதை நான் வந்து காட்டுறேன். சைடில் வந்துட்டு நானுமே வந்து கொஞ்சம் சின்னமாக கூட ஹெல்ப் பண்ணி கத்தரிக்காய் அது வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த பிரியாணிக்கு தொட்டுட்டு சாப்பிடுவாங்கள்ல, அந்த கத்தரிக்காய் பச்சடின்னு சொல்லுவோம் நாங்கள். அதுவுமே செஞ்சுட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நல்லா உடையாமல் நல்லா உதிரியாக வந்துருந்துச்சு. பார்க்குறதுக்கே வந்து நல்லா இருந்துச்சு. கலர் வந்து எதுவுமே ஆட் பண்ணலை. வெறும் அந்த சில்லி பவுடரே வந்துட்டு நல்லா வந்துருந்துச்சு.
காலையில் பார்த்தீங்கன்னா வெயில் அவ்வளோ வெயில் அடிச்சிச்சு. ஆனால் ஒரு 3:30க்கு மேலே பார்க்கணும், ரொம்ப வந்து காற்று தூசி அப்படின்னு பறக்க ஆரம்பிச்சிருச்சு. சரியான காற்று, ஒன்றுமே நிற்க கூட முடியல மாடியில். ஃபுல்லாக தூசி பறந்து கண்ணில் விழுவுறது. உங்களுக்கே தெரியும் மரம் வந்து எப்படி ஆடுதுன்னு சொல்லிட்டு. ஏதோ புயல் வர மாதிரி அப்படி ஒரு காற்று அடிச்சிட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்துலேயே வந்து மழையுமே வந்து பெய்யறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தூர்னது வந்து கொஞ்சம் வேகமாகவே மழையும் பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, நானும் அதோட கொஞ்சம் பார்த்துட்டு ஜூஸ் வாங்கியிருந்தாங்க, பொவென்டோ ஜூஸ். அதுவுமே வந்து குடிச்சிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மழை கொஞ்சம் நின்றதுக்கப்புறம் மழை வந்து தூரிக்கிட்டே தான் இருந்துச்சு. பட் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்து வீட்டுக்குமே கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து டீ தான் வந்து ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் எல்லாருமே குடிச்சிட்டு, ரொம்ப இல்லை ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் குடிச்சிட்டு ஒரு 8 o'clock போல் வந்து நைட்டுக்கு வந்து டின்னர் செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒன்றும் பெருசாக செய்யலை. மதியம் வந்து ஹெவியாக சாப்பிட்டனால கோகோனட் சட்னியும் தேங்காய் சட்னியும் தோசையும் தான் வந்து நான் செஞ்சேன். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். தேங்காய், உடைச்ச கடலை, பச்சை மிளகா, உப்பு இது மட்டும் போட்டு அரைச்சிட்டு தாளிச்சிட்டு உடனே வந்துட்டு தேங்காய் சட்னி வந்து சிம்பிளாக நல்லா தான் இருக்கும். இதில் வேணும்னா நம்ம வந்து இஞ்சி கூட போட்டுக்கலாம். ஆனால் வந்து நான் வந்து அன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை. தென் தோசை வந்து சுடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிட மூடு இல்லாதனால எல்லாருமே ஒரு தோசை 2 தோசை அப்படி தான் வந்து சாப்பிட்ருந்தோம். நானுமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் மட்டும் இருந்துச்சு, அதுவுமே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லி தூங்க போயிட்டோம் எல்லாருமே. ஸோ இதோட இந்த vlog முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா, பை பாய்.